அடுத்து மேற்கூறிய டாபிக்கள் வந்து இத்தாலியை பற்றி வரும். 8 மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட இத்தாலியின் வடக்கு மொழியின் ஜெர்மனி மொழி பேசும் வசம் ஆரியர்கள் வசமப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் 12 பெரும் மாநிலங்களையும் பல குழுக்களான நிலங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தது. இத்தாலி வெறும் பூலோக வெளிப்பாடு என்று மெட்டானிக் குறிப்பிட்டார் எனில் இத்தாலி அழிக்கப்பட்டது யாரால்? இத்தாலி வந்து ஒரு நாடே கிடையாது அந்த நேரத்துல. 1815 வியன்னா காங்கிரஸ் மாநாட்டிற்கு பிறகு 1815 அதுக்கப்புறம் தான் வந்து இத்தாலி வந்து ஒருங்கிணைக்குது. எப்போ ஒருங்கிணைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1848ஆம் ஆண்டு அந்த தேசியவாதம் தலை தூக்கப்படும் போது மெட்டானிக் அந்த பதவி ஆஸ்திரியா பிரதமர் பதவியில இருந்து விலகி வியன்னா விட்டு வெளியேறிய பின்பு இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வந்து ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அப்போ இத்தாலி வந்து யாரால் அழிக்கப்பட்டது? வியன்னா காங்கிரஸ் மாநாடு. அடுத்து இத்தாலியை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றிய பேரரசு எதுனா பியட்மான்ட் பேரரசு. இந்த இத்தாலினாலே அது வந்து பியட்மான்ட் பேரரசு. அந்த இத்தாலியில வந்து ஒரு சிறிய பகுதியாக இருக்கும் பியாட்மான்ட். அந்த பியாட்மான்ட் தான் வந்து எழுச்சி பெற்று இத்தாலியை ஒருங்கிணைக்கும். யாருடைய ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாகத்தை வழங்கியமையால் இத்தாலியில் முதல் தேசிய ஒருமைப்பாடு உணர்வு ஏற்பட்டது? யாருன்னா நெப்போலியன் போனோபார்ட். அவர் தான் வந்து முதல்ல வந்து அந்த இத்தாலியை கைப்பற்றி ஒருங்கிணைக்கிறாரு. அப்போ ஒருங்கிணைக்கும் போதுதான் வந்து இத்தாலி அப்படின்ற ஒரு ஒருமைப்பாடு உணர்வு ஏற்பட்டது. அந்த 1815ஆம் ஆண்டு அந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ, 1815 பேட்டில் ஆஃப் வாட்டர்லூக்கு அப்புறம் நெப்போலியன் தோற்று அவர் நாடு கடத்தப்பட்டுருவாரு. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1815 வியன்னா காங்கிரஸ் மாநாடு மெட்டானிக் அவர் வந்து இத்தாலியை வந்து பல பகுதிகளாக பிரித்து நிலப்பிரபுத்துவம் இந்த மாதிரி வந்து ஆட்சி பண்ணுவோம். இத்தாலி என்பது வந்து ஒரு முழுமையான நாடாக இருக்காது. பியன்மன் பேரரசு, சார்டினியா ஒரு பகுதி, வெனிஷியா ஒரு பகுதி, லம்பாடி ஒரு பகுதி, ரேமக்னா அப்படின்ற ஒரு பகுதி, ரோம் ஒரு பகுதி, சிசிலி ஒரு பகுதியாக இருக்கும், நேபிள்ஸ் ஒரு பகுதியாக இருக்கும். இப்படி இருந்த இத்தாலி தான் வந்து பியன்மன் பேரரசு கண்ட்ரோல்ல ஒருங்கிணைக்கிறது. வணக்கம். உலக வரலாறு. இன்றைய முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொது பின்புலத்திலிருந்து ஜெர்மானிய மக்கள் அதாவது குறு தேசங்களாக தொடர்ந்து பிரிந்து வாழ்ந்தனர். அவர்களை ஒருங்கிணைத்தது எது? ஜெர்மனி மக்கள் என்பதை ஒருங்கிணைத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா மொழி. அடுத்து, கீழ்கண்டவர்களுள் ஜெர்மானிய தேசத்தை வரையறுத்த சிந்தனையாளர்கள் யார்? இதுல ரொம்ப முக்கியமானவர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோஹன் வான் ஹெர்டர் மற்றும் ஃப்ரைட்ரிக் செலிகேல். இவங்க இருவருமே வந்து என்னது ரொம்ப முக்கியமானவர்கள். ஜெர்மனியை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள். இவங்களோட இந்த இலக்கிய வகைகள் வந்து ஜெர்மனி அப்படின்ற ஒரு தேசம் உருவாவதற்கு காரணமாக திகழ்ந்தன. அடுத்த, நெப்போலியன் போனோபார்ட் காலத்தில் முந்தைய ஜெர்மனி எத்தனைய குறுநிலங்களாக பிரிந்திருந்தன? சுமார் 360 குறுநிலங்களாக பிரிந்திருந்தது. எந்த நாடு? ஜெர்மனி. அடுத்து, வியன்னா காங்கிரஸ் மாநாடு. அதாவது வியன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1815 நடக்கும். அந்த நெப்போலியன் வாட்டர்லூ போர்ல தோக்குற ஆண்டும் 1815. வியன்னா காங்கிரஸ் மாநாட்டிற்கு பிறகு 39 நாடுகளின் கூட்டமைப்பாக மாற்றி ஜெர்மனியை எந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் கொடுத்தது? இந்த வியன்னா காங்கிரஸ் ஜெர்மனியை யாருக்கிட்ட கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா நாட்டிடம் கொடுத்தது. அந்த ஆஸ்திரியா பிரைம் மினிஸ்டர் ரொம்ப முக்கியமானவர் மெட்டர்னிக். ஆஸ்திரியாவோட தலைநகரம் வியன்னாவில் தான் இந்த காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் 39 நாடுகளின் கூட்டமைப்பாக ஜெர்மனியை மாற்றி பிரித்து ஒரு குறுநில மன்னர்கள் ஆள்வது போல ஆண்டு அதை வந்து ஆஸ்திரியாவிடம் கொடுத்து விட்டார்கள். ஜெர்மனி வந்து இப்போ ஆஸ்திரியர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அடுத்த கேள்வி, பிரஷ்யாவின் பிரதம அமைச்சர் யார்? பிரஷ்யாவின் தலைமையில் ஜெர்மானிய பகுதிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு அதனை வலுப்படுத்தினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் தந்தை. அந்த ஜெர்மனியை வந்து ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வான் பிஸ்மார்க். அப்போ இந்தியாவின் பிஸ்மார்க்கும் ஒருத்தர் அழைக்கப்படுகிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் இந்தியாவை ஒருங்கிணைத்ததால் அந்த பெயரை பெற்றாரு. அதே மாதிரி ஆட்டோ வான் பிஸ்மார்க் என்றவர் தான் வந்து இந்த ஜெர்மனியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இது பண்றாரு. அடுத்த கேள்வி, ஜெர்மனி ஒருங்கிணைவை அடைவதற்கு அவர் பின்பற்றிய கொள்கை எது? இந்த ஆட்டோ வான் பிஸ்மார்க் என்பவர் ஜெர்மனியை ஒருங்கிணைப்பதற்காக என்ன கொள்கையை பின்பற்றார்? ரத்தமும் இரும்பும் கொள்கை என்ற ஒரு கோட்பாட்டை பின்பற்றுகிறார்.
அடுத்த கேள்வி, வெறும் சொற்பொழிவுகளாலும் பெரும்பான்மையினரின் தீர்மானங்களினாலும் நெடுநாளைய பெரும் பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாது, மாறாக அது ரத்தத்தினாலும் இரும்பினாலும் சாத்தியமாகும். யார் கூறினார் பார்த்தீங்கன்னா ஆட்டோவான் பிஸ்மார்க், ஜெர்மனியை ஒருங்கிணைத்து ஜெர்மனியின் தந்தை. அடுத்து, ஷெல்பிக்கும் ஹோலஸ்டினும் டேஷ் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெர்மானிய மாநிலங்களாகும். அதான் சொன்னேன்னு, ஜெர்மானிய மாநிலங்கள் ஏற்கனவே 39 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு நாட்டினர்களும் பல்வேறு குறுநில மன்னர்களும் ஆண்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஷெல்பிஸ்கும் ஹோலஸ்டினும் இந்த பகுதி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்குடைய கட்டுப்பாட்டில் இருந்தன. அடுத்து, எந்த ஆண்டு ஆஸ்திரியா பிரஷ்யாவின் கூட்டுப்படைகள் டென்மார்க்கை போரில் தோற்கடித்தனர்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1864ஆம் ஆண்டு. இப்போ தோற்கடித்து அந்த பகுதி எல்லாமே வந்து யாருக்கிட்ட வந்துடுச்சு? ஜெர்மனியிடம் வந்துவிட்டது. அடுத்தது, கான்ஸ்டைன் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இந்த கான்ஸ்டைன் மாநாடு என்பது நடைபெற்ற ஆண்டு வந்து 1865ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி. கான்ஸ்டைன் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1865ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா போர் நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1866ஆம் ஆண்டு. ஆஸ்திரியாவுக்கும் மற்றும் பிரஷ்யாவுக்கும் இடையே போர் நடைபெற்ற ஆண்டு 66. ஆட்டோவான் பிஸ்மார்க்கு பிறகு ஜெர்மனி பகுதிகள் அனைத்தும் வந்து எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறது? போர் மூலமாக. 7 வார போர் என அழைக்கப்படுவது எது? இந்த 7 வார போர் என்று அழைக்கப்படுவது ஆஸ்திரியா பிரஷ்யா போர். 1866ஆம் ஆண்டு நடந்த இந்த போர் தான் வந்து 7 வார போர் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு வந்து இந்த டென்மார்க்கையும் வீழ்த்தி அந்த பகுதிகளை வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த போர்லயும் வந்து தோற்கடித்து சில பகுதிகளை வந்து கை கொள்றாங்க. யாரு? ஜெர்மனி. அடுத்து, கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க. பிரஷ்யா ஆஸ்திரியாவை போகிமியாவில் உள்ள சடோவா அல்லது கோனிகரட்ஸ், போகிமியாவில் உள்ள சடோவா அல்லது கொனிக்ராட்ஸ் என்ற போரில் வந்து தோற்கடித்தது. சரி. பிரஷ்ய படைகள் ஆஸ்திரியாவிற்குள் நுழைந்து வியன்னாவை வீழ்த்த எத்தனித்த போது பிஸ்மார்க் அதனை எதிர்த்தார். அவங்க தலைநகரத்துக்கெல்லாம் போக வேணான்ட்டு பிஸ்மார்க் தடுத்தார். அப்போ பிரேக் உடன்படிக்கை மூலம் போர் முடிவுக்கு வந்தது. என்னது இதுனா பிரேக் உடன்படிக்கை அப்படின்றது வந்து ஒரு முடிவு போட்டாங்க. அதுல மூலம் இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தது. அடுத்து, பிராங்கோ பிரஷ்யா போர் நடைபெற்ற ஆண்டு. இந்த பிராங்கோ பிரஷ்யா போர் வந்து ரொம்ப முக்கியமானது. 1870-71 நடக்குது. பிராங்கோ என்பது பிரான்ஸையும் பிரஷ்யா என்பது இந்த ஜெர்மனியும் குறிக்கும். பிராங்கோ பிரஷ்யா போர் இது நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1870-71ஆம் ஆண்டு. அவர் ஏற்கனவே அந்த இரும்பும் இந்த ரத்தமும் கொள்கையை வந்து பின்பற்றினார். யாரு? பிஸ்மார்க்கு. அவர் இந்த நாடுகளுடன் போரிட்டால் தான் வந்து ஜெர்மனியை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை வந்து அதுல மிக தெளிவாக இருந்தாரு. அடுத்தடுத்து போர் நடக்குது. டென்மார்க்குடன், அடுத்தது ஆஸ்திரியா கூட, ஆஸ்திரியாவுக்கு அடுத்தது பிரான்ஸ் கூட. இதுல வந்து முதல் உலக போருக்கு இந்த பிரான்கோ பிரஷ்யா போரும் ஒரு முக்கியமான காரணமாகுது. இந்த வரும் பின்னாடி பிரான்ஸ் நாடானது பிரஷ்யா மீது போர் பிரகடனம் செய்தது. செடானில் நடந்த போரில் பிரான்ஸ் தோல்வி அடைந்து பிரெஞ்சு மன்னர் சரணடைந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நெப்போலியன், அல்லது இவர் வந்து லூயி நெப்போலியன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து நெப்போலியன் போனோபர்ட் அவருடைய மருமகன் தான் 3ஆம் நெப்போலியன் அல்லது லூயி நெப்போலியன். பிரான்ஸ் தோத்து சில பகுதிகளை வந்து இழந்துருவாங்க. அடுத்த கேள்வி, பிராங்கோ பிரஷ்யா போர் 1871ஆம் ஆண்டு ஏற்படுத்த எந்த உடன்படிக்கையின் வாயிலாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? அப்போ பிராங்கோ ரஷ்யா போர் எந்த உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராங்க்பர்ட். இந்த பிராங்க்பர்ட் என்ற உடன்படிக்கையின் வாயிலாக இந்த பிராங்கோ பிரஷ்யா போர் வந்து முடிவடைகிறது. அதே நேரத்தில் ஆஸ்திரியா பிரஷ்யா போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்ததுன்னா பிரேக் உடன்படிக்கை. அது வந்து பிரேக் உடன்படிக்கை, இது வந்து பிராங்க்பர்ட் உடன்படிக்கை. அடுத்தது, பிராங்கோ பிரஷ்யா போரின் மூலமாக ஜெர்மனிக்கு கிடைத்த பகுதி எதுனா அல்சா மற்றும் சொரேன். இந்த வளமான பகுதிகளை வந்து பிரான்ஸ் வந்து பறிகொடுத்து விடும். ஜெர்மனி கிட்ட இந்த பகுதி போயிடும். அதனால ஜெர்மனி மீது வந்து என்னைக்குமே வந்து பிரான்ஸ் வந்து கோபத்துல இருக்கும். அப்போ முதலாம் உலக போர் நடந்து முடியும் போது தான் வந்து ஜெர்மனி வந்து இந்த பகுதி அல்சா மற்றும் சுரேன் என்ற பகுதியை வந்து பிரான்ஸ் வந்து ஜெர்மனியிடம் பெறும்.
அடுத்து முதலாளித்துவத்தின் புதிய உலோகம் அதுவரை சந்தித்து விடாத பெரும் சவால்களை பிரதிநிதிப்படுத்துவதோடு அதற்கு எதிரான உருவான வருடத்திற்கு பெரும் ஒன்று சக்தியாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். இவர் தான் வந்து தாஸ் கேபிட்டல் என்ற நூலை எழுதியிருப்பாரு. கம்யூனிஸ்டத்தை வரையறுத்தவர் காரல் மார்க்ஸ். போலியான பொருளாதார பகட்டு காலம் என்று அழைக்கப்படும் காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1870 இருந்து 1900 வரைக்கும் போலியான பொருளாதார பகட்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இந்த காலம் போலியான பொருளாதார பகட்டு காலம். அடுத்த கேள்வி, வியன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சியுற்ற ஆண்டு எது? இந்த வியன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சியுற்ற ஆண்டு 1873 ஆண்டு. அதுவரை இந்த உலகம் எல்லாம் பொருளாதார இந்த முதலாளித்துவ நாடுகள் எல்லாமே வீழ்ச்சி உறுகிறது. பொருளாதார பெருமந்தம் ஏற்படுகிறது. உலக அழகிய ஒன்றாக இருந்த பெருமந்தம் உலகத்துல இருந்த பெருமந்தம் டேஷ் ஆண்டு வரை தொடர்ந்ததால் நீண்ட கால பெருமந்தம் என்று வர்ணிக்கப்படுகிறது. உலக பொருளாதாரத்தையும் பேரழிவுக்கு உட்படுத்திய அந்த பெருமந்தம் 1896 வரை தொடர்ந்தது. அடுத்து, முதலாளித்துவத்தின் உலகளவிய தலைமை பீடத்தை தக்க வைத்துக் கொண்ட நாடுகள் எவைன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான். இந்த உலகத்துக்கே முதலாளித்துவ நாடுகளின் தலைமை பீட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. 2ஆம் உலக போருக்கு பிறகுதான் முதலாளித்துவத்தின் ஒரு தலைமை பொருளாதார நாடாக அமெரிக்கா மாறுகிறது. அரசின் தடையற்ற லைசி ஃபேர் என்ற சொல்லை உருவாக்கிய பிரெஞ்சு வணிகர் யாருன்னா கே டே கவுர்னே. இந்த லைசி ஃபேர்ன்றது இந்தியாவோட வரலாற்றுலயும் இந்த லைசி ஃபேர்ன்றது வரும். அரசின் தலையீடு குறைவு, அவங்க வணிகம் தான் முக்கியமானது. ஏன் இந்த சொல்ல பிரெஞ்சு வணிகர் உருவாக்குறாருன்னா, இங்கிலாந்தோட கம்பெனி எல்லாமே ஓரளவு தனியார் கம்பெனியா இருக்கும். அவங்க ஒரு அரசோட கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது. ஆனா பிரான்ஸ் முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். நிறைய ஒரு தடை இருக்கும். அதுதான் இந்த லைஸ் ஃபேர் அப்படின்ற சொல்ல பிரெஞ்சு வணிகர் ஒருவர் உருவாக்குகிறார். டே கவுர்னே என்றவர் தான் இந்த சொல்லை உருவாக்குகிறார். வணக்கம். யார் 1776 an inquiry into that nature and cause of the wealth of nation எனும் தனது நூலில் வணிக வர்த்தகத்தின் காலனி கொள்கைகளை விமர்சித்து தடையற்ற வணிகத்தை தடையில்லா சந்தையையும் வரவேற்றார். யார் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இவர் தான் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எக்கனாமிக்கின் ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இந்த கூற்றை இந்த நூல்ல சொல்லியிருக்கிறார், அவர் எழுதின நூல். அடுத்த கேள்வி, ஆடம் ஸ்மித் அவர்களின் பெரிதும் கவர்ந்ததோடு 19ஆம் நூற்றாண்டை தடையற்ற வணிகத்தின் காலமாக உருவாக்கவும் வழிவகுத்தது. இதுனா நாடுகளின் செல்வம். இந்த நூல் தான் ரொம்ப முக்கியமான நூல். ஆடம் ஸ்மித் அவர்களின் அந்த பொருளாதார அறிஞரின் நூல் தான் 19ஆம் நூற்றாண்டின் இந்த தடையற்ற வணிகத்தின் காலமாக உருவாக வழிவகுத்தது. அடுத்தது, ஏகபோக வணிகத்தால் பெரும் லாபம் சம்பாதித்து இருந்த இங்கிலாந்து தடையற்ற வணிக கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு எது? என்னன்னா 1833ஆம் ஆண்டு. 1833ஆம் ஆண்டு இந்த லைஸ் ஃபேர், இந்த தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றி இருப்பாங்க இங்கிலாந்து. விலையையும் தயாரிப்பையும் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு பொருளின் தயாரிப்பாளர்கள் அனைவரும் அல்லது பெரும்பகுதி நேரே கூடி உருவாக்குவது எதுன்னு பாத்தீங்கன்னா அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க முதலாளித்துவ நாட்டுல. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கனரக தொழிற்சாலைகள் யாவும் அறக்கட்டளைகள் மூலமாகவே நிர்வகிக்கப்பட்டு கொண்டன. அப்ப அமெரிக்காவில பெரிய அறக்கட்டளை நிறுவனங்கள் தான் காணப்படுகின்றன. ராக்கஃபெல்லர், நிறைய அறக்கட்டளைகள் காணப்படும். அதுல முக்கியமானது ராக்கஃபெல்லர் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை அமெரிக்காவில காணப்படுகிறது. போன பிஜிடிஆர்பில கேட்டிருந்தாங்க. ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் அங்கமாக செயல்பட்டு தங்கள் விற்பனை செய்யும் பொருட்களின் போட்டியை வரையறைப்படுத்த உருவாக்கப்படும் அமைப்பை கார்டல் ஆகும். இது கார்டல் என்பது ஜெர்மனியில இருக்கிற ஒரு இது. ஜெர்மானிய தயாரிப்பாளர்களின் செயல் திறனை உலக வணிகத்தில் பெரிதும் மேம்படுத்தியதால் கார்டல்கள் செழித்து பரவின. இங்கிலாந்து தடையற்ற வணிகம், இவங்க அமெரிக்கா அறக்கட்டளைகள், ஜெர்மனி தயாரிப்பாளர் கார்டல்கள். முதலாளிகள் சந்தைகளை உருவாக்க கொண்ட விருப்பமும் மூலப்பொருட்களை விளையும் பகுதிகளை கட்டுப்படுத்தவும் காட்டிய முனைப்புமே டேஷ் கட்டி எழுப்ப முக்கிய பங்காற்றின. எதுனா
ஏகாதிபத்தியம். முதலாளித்துவத்தின் உச்ச கட்டமே வந்து ஏகாதிபத்தியம் அப்படின்ட்டு வந்து கூறுவாங்க. ஸ்டாலின் அவர்களும் இதை தான் வந்து கருத்தை கூறியிருப்பாரு, ரஷ்யாவோட அதிபர். அப்போ இங்கிலாந்து வந்து இந்தியாவை வந்து காலனிப்படுத்தி இங்கிருந்த மூலப்பொருட்களை கொண்டு செலுத்துவாங்க. அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்தியாவில் பயிரிட வேண்டும். அப்போ ஆப்பிரிக்கா அவங்க காலனி நாடுகளை எல்லாம் வந்து கட்டுப்படுத்தின. அதுதான் அந்த முதலாளித்துவத்தின் உச்சபட்டமே ஏகாதிபத்தியம். பிலிப்பைன்ஸ் எந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்தது? எந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா ஸ்பெயின் நாட்டின் கட்டுப்பாட்டில் தான் பிலிப்பைன்ஸ் இருந்தது. காலநிலை நாடுகளை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட போட்டி, காலனி நாடுகளை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட போட்டி டேஷில் அமெரிக்கா ஸ்பெயினை தோற்கடித்து பிலிப்பைன்ஸை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. 1898 ஆண்டு அமெரிக்கா போன்ற இந்த ஆஸ்திரியா, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்றவை வந்து காலனி நாடுகளை இது பண்ணது. அப்போ அமெரிக்காவும் வந்து ஸ்பெயினை தோற்கடித்து பிலிப்பைன்ஸை வந்து தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1898 ஆண்டு. இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கா ஆகிய எந்த நாட்டிலும் ஒருங்கிணைப்பிற்கான முதல் முயற்சியை மேற்கொண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏகாதிபத்திய முகவர்கள், சமய பணியாளர்கள், ஏகபோக அந்தஸ்து கொண்ட வியாபார நிறுவனங்கள். அப்ப மேற்கூறிய அனைத்தும் ஒருங்கிணைப்பிற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டது இவங்க தான். அடுத்த கேள்வி, ஆப்பிரிக்காவில் 1876 ஐரோப்பாவின் கட்டுப்பாட்டில் டேஷ் அளவிலான இடங்கள் இருந்தன. ஆப்பிரிக்காவில் காலனி நாடுகள் எவ்வளவு? 10% இருந்தன. அடுத்தது டேஷ் ஏறக்குறைய ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்கா முழுமையும் காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தன. 1900 ஆண்டு தொடங்கப்படும் முழுமையான ஆப்பிரிக்கா கண்டமும் ஐரோப்பிய நாடுகள் வந்து காலனித்துவம் படுத்தி கொண்டன. பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள் அனைத்தும் வந்து ஆப்பிரிக்காவை காலனி நாடுகளாக மாற்றிக்கொண்டன. கொரியாவையும் தைவானையும் எடுத்துக்கொண்ட நாடு எது? இந்த கொரியா, இந்த ஆசிய கண்டத்துல கொரியாவையும் தைவானையும் எடுத்துக்கொண்ட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். கொரியாவையும் தைவானையும் எடுத்துக்கொண்டன. ஈரானின் பங்கு வைத்துக் கொள்ள முடிவு செய்த நாடுகள் எவை? ஈரானின பங்கு வைத்துக் கொள்ள முடிவு செய்த நாடுகள் இங்க மத்திய ஆசியாவில் பாத்தீங்கன்னா ஈரானை பங்கு வைத்துக் கொண்ட நாடுகள் வந்து பிரிட்டன் மற்றும் ரஷ்யா, 2 நாடுகளுமே வந்து பங்கு வைத்து கொண்டன. இது வந்து அங்க ஆப்பிரிக்காவில் வந்து பெரும் பூர்வ குடிகள் வந்து இருந்தாங்க. அவங்கள வந்து இந்த புதிய வகை ஆயுதமான ப்ரீச் லோடிங் ரீஃபில் அண்ட் கெட்டிங் மிஷின் கன்ல சுட்டு வீழ்த்தினாங்க. அடுத்த கேள்வி, ஏகாதிபத்தியம் என்பது தொழிலை கட்டுப்படுத்துவோர் தங்கள் செல்வங்கள் சென்று சேரும் பாதையை விசாலப்படுத்தி அயல் நாட்டு சந்தைகளையும் அயல் நாட்டு நிதியையும் பயன்படுத்தி தாங்கள் உள்ளூரில் இருக்க முடியாத பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத மூலதனத்தையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர எடுக்கும் முயற்சி என்றவர் யார் பார்த்தீங்கன்னா ஜான் ஏ ஹாப்சன். ஹாப்சன் என்பவர் தான் வந்து இந்த முதலாளித்துவத்தை பற்றி கூறுகிறார். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பொருளாதார நிபுணர். வியன்னாவிலும் நியூயார்க்கிலும் டேஷின் மத்தியில் ஏற்பட்ட நிதி வீழ்ச்சி ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் முழுமையான ஒரு பொருளாதார மண்டத்தை உருவாக்கின்றன. மந்தம், ஒரு பொருளாதார பெருமந்தத்தை உருவாக்கின. 1870 இது வந்து 1900 வரைக்கும் நீடித்தது. தொழிற்சாலை பொருட்களின் இறக்குமதிக்கும் வேளாண் பொருட்களின் இறக்குமதிக்கும் கட்டண விதிக்கும் விதமாக கட்டண சட்டத்தை ஏகாதிபத்திய ஜெர்மனி நடைமுறைப்படுத்திய ஆண்டு எது? இது 1879 ஆண்டு. இப்போ இந்த பெருமந்தம் வருது. இதனால தொழிற்சாலை பொருட்களின் வந்து இறக்குமதிக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குற பொருட்களுக்கு வந்து இறக்குமதி வேளாண் பொருளுக்கும் கட்டணம் விதிக்குது, சுங்க கட்டணம். இதனால வந்து ஜெர்மனி மீது பல நாடுகளும் வந்து ஒரு கோபத்துல இருந்தது. ஏன் இறக்குமதி கட்டணம் விதிக்குதுன்னா தங்களுடைய நாட்டு அந்த முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக, அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. அடுத்த கேள்வி, 1898 ஆண்டு ஏற்படுத்திய 1899 ஆண்டு ஏற்படுத்திய வணிக உடன்படிக்கைகளை ரத்து செய்து பிரான்சோடும் ஜெர்மனியோடும் உடன்படிக்கையை ரத்து செய்த நாடு எது? பிரான்சோடும் ஜெர்மனியோடும் ரத்து செய்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன். முதலாளித்துவ நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து இது பண்ண இந்த பொருளாதார மந்தத்தினால ஜெர்மனி வந்து என்ன பண்ணுது, இறக்குமதி வரி விதிக்குது. அப்போ பிரிட்டன் வந்து இந்த நாடுகளுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை வந்து ரத்து செய்து கொண்டது. நன்றி. இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த பாட்டுல பார்க்கலாம். வணக்கம். மேற்கூறிய பாடங்களின் தொடர்ச்சி. இத்தாலியில் எழுந்த தேசியவாதத்தை
வியன்னா காங்கிரஸ் மாநாடு, அதாவது இந்த வியன்னா காங்கிரஸ் மாநாடு மடைமாற்றம் செய்தது. வியன்னா காங்கிரஸ் மாநாடு 1815ஆம் ஆண்டு செய்தது எனில், இத்தாலியில் தோன்றிய இரகசிய குழுக்கள் 1820களில் அதிகமாக பரவியது. அந்த இரகசிய குழுக்களின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போனரி. நெப்போலியன் காலத்தில் இத்தாலி வந்து ஓரளவு அவரோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கும்போது இத்தாலி வந்து ஓரளவு ஒரு ஒருங்கிணைந்த உணர்வோடு காணப்பட்டது. நெப்போலியன் வீழ்ச்சிக்கு பிறகு 1815ஆம் ஆண்டு நடந்த வியன்னா காங்கிரஸ் மாநாடு, மெட்டர்னிக் அவர் வந்து தேசியவாதத்துக்கு எதிரானவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இத்தாலியை வந்து 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். அப்போ இத்தாலியில் வந்து ஒரு ரகசிய குழுக்கள் வந்து நிறைய செயல்படுது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போனரி. இத்தாலியை வந்து ஒருங்கிணைப்பதில் வந்து இந்த பியாட்மெண்ட் என்ற பேரரசு ரொம்ப முக்கியமானது. மற்றும் சார்டினியா பகுதிகளின் மன்னரான சார்லஸ் ஆல்பர்ட் லம்பாடி மற்றும் வெனிசியா ஆகிய பகுதிகளின் மீது படையெடுத்தார். அந்த இத்தாலி பகுதியிலேயே வந்து இன்னொரு ராஜாக்களின் மீது படையெடுத்தார். எனில் யாருடைய உதவியுடன்? ஆஸ்திரியா அவர்களின் படையை தோற்கடித்தது. ஆஸ்திரியாவும் யாரும் கூட்டு சேர்ந்து அந்த பியாட்மெண்ட் அந்த மன்னர் சார்லஸ் ஆல்பர்ட்டை தோற்கடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் உதவி கொண்டு தோற்கடித்தார்கள். அப்படி தோற்கடிக்கும் போது வந்து இந்த இத்தாலி வந்து பல பகுதிகளாக பிரிந்திருந்தது. அதன் பிறகு பியாட்மெண்ட் மற்றும் சார்ஜினியாவை காத்த சார்லஸ், அந்த மன்னர் பேர் வந்து சார்லஸ் ஆல்பர்ட், அவர் வந்து வீழ்ச்சிக்குரிய பட்டத்தை வந்து அந்த வீழ்ச்சிக்கான அந்த போர்ல வந்து ஆஸ்திரியா ரஷ்யா கூட்டுப்படையிடம் என்று தோல்வியுற்றவுடன் அவர் அந்த படையை ஏற்றுக்கொண்டு அவரே வந்து பதவி விலகிறார். பதவி விலகிய அப்புறம் பட்டம் துறந்ததோடு தனது மகனான யாரை வந்து அரசராக்கினார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் விக்டர் இமானுவேல். இத்தாலி வரலாற்றில் மன்னர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல வந்து சார்லஸ் ஆல்பர்ட். அவர் வந்து பியாட்மெண்ட் மற்றும் சார்ஜினியா, இத்தாலி வந்து ஒருங்கிணைக்கப்படல, பல பகுதிகளாக பிரிந்துள்ளது. அப்போ இந்த பியாட்மெண்ட் பகுதியை சேர்ந்த இந்த அரசர் தான் வந்து இத்தாலியை ஒருங்கிணைக்கணும்ட்டு அதன் மீது படையெடுக்கிறார். ஆனால் தேசியவாதத்திற்கு எதிரான இந்த ஆஸ்திரியா ரஷ்யாவோடு கூட்டு சேர்ந்து இந்த மன்னரை வீழ்த்தி விடுகிறது. அவர் வந்து பதவி விலகிட்டார். விலகினதுக்கு அப்புறம் அவருடைய மகன் 2ஆம் விக்டர் இமானுவேல் வந்து அரசராக பதவியேற்கிறார். அடுத்து கீழ்கண்டவர்களுள் இத்தாலியிலே ஒருங்கிணைப்பதில் முக்கியமான ஆளுமைகள் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மாசினி, கவுர், கரிபால்டி. இவங்க 3 பேருமே வந்து இத்தாலியை ஒருங்கிணைப்பதில் முக்கியமாக செயல்பட்டவர்கள். கவுர் வந்து மூளையாகவும், மாசினி வந்து ஆன்மாவாகவும், கரிபால்டி வந்து வால்பட்டையாகவும், அதாவது ஒரு போர் வீரராகவும் செயல்பட்டார். அடுத்த கேள்வி, இளம் இத்தாலிய இயக்கத்தை 1831ஆம் ஆண்டு தொடங்கியவர் யார்? இந்த இளம் இத்தாலிய இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாசினி. அடுத்தது ரிசார்ச்மெண்டோ என்ற செய்தித்தாளின் பெயரின் மூலமாக இத்தாலிய ஒருங்கிணைவு இயக்கத்தை ஒருங்கிணைத்தவர் யார்? ரிசார்ச்மெண்டோ என்ற பத்திரிகை ஆசிரியர் கவுண்ட் கவுர் என்பவராகும். கவுர் தான் வந்து இந்த ரிசார்ச்மெண்டோ என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அனைவருக்கும் வணக்கம். வரலாறு முதல் கேள்வி, இந்த இத்தாலிய தேசிய சிந்தனைகளால் உந்தப்பட்ட யார் வந்து இந்த ரிசார்ச்மெண்டோ அப்படின்ற ஒரு செய்தித்தாள்களை ஆரம்பித்து இத்தாலிய ஒருங்கிணைவு இயக்கத்தை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் கவுர். இவர் தான் வந்து இந்த இத்தாலிய இயக்கத்தை வந்து ஒருங்கிணைக்கிறாரு. மொத்தம் 3 முக்கியமான நபர்கள், மாசினி, கவுர், கரிபால்டி. அதில் வந்து இந்த ரிசார்ஜோமெண்டோ என்ற பத்திரிகையை வந்து நிறுவனவர் வந்து கவுண்டி கவுர். அடுத்து இத்தாலிய ஒருங்கிணைப்பதில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றியது வந்து இந்த பியாட்மெண்ட் மற்றும் சாஸ்தினியா என்ற பகுதி. இப்போ 1859ஆம் ஆண்டு ஆஸ்திரியா தனது தாக்குதலை பியாட்மெண்ட் சாஸ்தினியா படைகள் மீது திணித்தது. இதில் வந்து இந்த பியாட்மெண்ட் மற்றும் சாஸ்தினியா ஒருங்கிணைக்கப்படாத இத்தாலி பகுதி, இதை வந்து யாரை தோற்கடித்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ யாரை தோற்கடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா படைகளை வந்து தோற்கடித்தது. இது வந்து இத்தாலி ஒருங்கிணைப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்து டேஷ் போர் பிரெஞ்சு கூட்டுப்படைக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே நடைபெற்றது. என்ன பண்ணா சால்பெரினோ போர். இந்த பியாட்மெண்ட் சாஸ்தினியா இந்த இத்தாலி பகுதியை சார்ந்த இந்த பகுதிகளும் பிரெஞ்சும் கூட்டு சேர்ந்து ஆஸ்திரியாவை 1859 வந்து ஜூலை மாதம் தோற்கடித்தது. அப்போ இந்த போருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்பெரினோ போர். அடுத்த கேள்வி, 1859ஆம் ஆண்டு வில்லா பிராங்கா என்னும் இடத்தில் பிரான்சின் 3ஆம் நெப்போலியன், அதாவது லூயி நெப்போலியன்
அரசரிடம் பேரரசர் இரண்டாம் பிலிப் பிரான்சிஸ் ஜோசப்புடன் ஓர் அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். இதனால் ஏமாற்றம் அடைந்த தனது பதவியை ராஜினாமா செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டி கவுர். இப்போ பிரான்ஸும் இந்த இந்த பியான்மென்ட் சார்டினா இந்த இத்தாலி பகுதியும் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து ஆஸ்திரியாவை வீழ்த்தின. ஆனால் ஆஸ்திரியா என்ன பண்ணுச்சு, மூன்றாம் நெப்போலியன் அதாவது லூயி நெப்போலியன் என்ற அந்த பிரான்ஸ் மன்னரிடம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. யார்? ஆஸ்திரிய பேரரசர் இரண்டாம் பிரான்சிஸ் ஒப்பந்தம் செய்து கொண்டவுடன் பிரான்ஸ் வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. இதனால இந்த கவுண்ட் என்ன பண்றாரு, கவுரு அவர் வந்து பதவி விலகி செல்றாரு. சூரிச் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டன. அதுபடி வந்து என்னது, லம்பாடி என்ற பகுதியை ஆஸ்திரியா வெனிஷியாவையும் தன்னகப்படுத்தி கொண்டது. அடுத்து, கொரில்லா போர் முறை ஒத்தியை கை கொண்டு இத்தாலியை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிபால்டி. ஏற்கனவே சொன்ன வால்வீச்சில் கரிபால்டி அப்படின்ட்டு இத்தாலிய ஒருங்கிணைப்புக்கு இவரும் ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்கிறார். அடுத்து, இரு உலகங்களின் நாயகன் மற்றும் இத்தாலிய படையணி என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? இத்தாலிய படையணி என்ற அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னாலும் கரிபால்டி. அடுத்து, தன்னார்வ தொண்டர்களை உள்ளடக்கிய இந்த படை அமைப்பு, அதாவது எந்த படை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த படை அமைப்பை வந்து ஒரு உருவாக்குறாரு. இத்தாலிய படையணி என்ற அமைப்பை வந்து 1843 கரிபால்டி உருவாக்குறாரு. அவர்கள் அந்த படையமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டன பார்த்தீங்கன்னா செஞ்சட்டையினர் என்று அழைக்கப்பட்டார்கள். செஞ்சட்டையினர் என்று அழைக்கப்பட்டனர். அப்போ இரு உலகங்களின் நாயகன், கொரில்லா போர் முறை உத்தியை பின்பற்றியவர், அப்புறம் இரு உலகங்களின் நாயகன், அப்புறம் இத்தாலிய படையணி அதாவது தன்னார்வ தொண்டர்கள் எனப்படும் செஞ்சட்டையினர் படையினை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். யாரு? கரிபால்டி. சிசிலி மற்றும் நேபிள்ஸ் மற்றும் போப்பாண்டவர்களின் பகுதிகளின் பொது வாக்குப்பெடுப்பு நடத்தப்பட்டு பியாட்மெண்ட் மற்றும் சார்தனியாவோடு இணைக்கப்பட்டனர். போரின் முடிவில் ஆஸ்திரியா நாடு வெனிசியா மீது ஏதும் போப்பாண்டவர் மீதும் ரோம் மீதும் கட்டுப்பாட்டை நிறுவினர். இத்தாலியின் எஞ்சிய பகுதிகள் இத்தாலியின் எஞ்சிய பகுதிகள் பியாமெண்டோடும் ஒருங்கிணைக்கப்பட்டன. இரண்டாம் விக்டர் இமானுவேல் இத்தாலியின் ஆட்சியாளராக பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இப்போ ஆஸ்திரியா தோல்விக்கின் பிறகு ஒவ்வொரு பகுதியாக இத்தாலி ஒருங்கிணைக்கப்படுகிறது. அப்போ விக்டர் இமானுவேல் இத்தாலியின் ஆட்சியாளராக பிரகடனப்படுத்த ஆண்டு 1861 ஆண்டு. ஆஸ்திரியா பிரஷ்யா போரில் பிரஷ்யாவோடு இணைந்து இத்தாலி போரிட்ட ஆண்டு. ஆஸ்திரியாவுக்கும் பிரஷ்யாவுக்கும் நடந்த போர்ல பிரஷ்யாவோடு இணைந்து இத்தாலி போரிட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1866 ஆண்டு. அதன் காரணமாக அவங்களோட சேர்ந்து போரிட்டனால இத்தாலிக்கு எது பரிசாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசியா அப்படின்ற பகுதி வந்து பரிசாக கிடைக்கிறது. அடுத்தது, பிரெஞ்சு படைகள் எந்த ஆண்டு நடந்த பிராங்கோ பிரஷ்யா போரில் பின்னடைவை சந்தித்து ரோமை விட்டு அகன்றதால் இத்தாலி ரோமை இணைத்து கொண்டது? அப்போ பாருங்க, பிரெஞ்சு படைகள் 1871 ஆண்டு நடந்த பிராங்கோ பிரஷ்யா போர். அப்போ பிராங்கோ பிரஷ்யா போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1871 போரில் பிரஷ்யா போரில் பின்னடைவை சந்தித்து ரோமை விட்டு அகன்றதால் இத்தாலி ரோமை இணைத்து கொண்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1871 ஆண்டு. நெப்போலியன் காலத்திற்கு முந்தைய ஜெர்மனி எத்தனை குறுநிலங்களாக பிரிந்திருந்தது? ஜெர்மனி சுமார் 300 குறுநிலங்களாக பிரிந்திருந்தது. யார் ரெயின் கூட்டச்சோ ஏற்பத்தின் விளைவாக ஜெர்மனிய தேசிய உணர்வு அவர்களுக்கு தெரியாமல் அழுத்தம் பெற தொடங்கியது? யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் தான் வரும். அவரோட அந்த கூட்டமைப்பு இதில் தான் வந்து ஜெர்மனி அப்படின்ற தேசியவாதம் வந்து உருவாக ஆரம்பித்தது. மன்னிக்கவும், நெப்போலியன் காலத்திற்கு முந்தைய ஜெர்மனி எத்தனை குறுநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா 360 குறுநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இது ரெயின் கூட்டாட்சோ இல்லை, ரைன் கூட்டாட்சியை இது பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன். மொழியின் அடிப்படையில் அவர்களுக்கு தெரியாமலே ஜெர்மனி வந்து ஒரு இதாக நினைவு பெற்றது நாடு. அது ரொம்ப முக்கியமானது. 1815 நடந்தது. அந்த மெட்டானிக் ஆஸ்திரியா ஹங்கேரியின் பிரதம அமைச்சர் வியன்னா காங்கிரஸ் மாநாடு 39 நாடுகளின் கூட்டமைப்பாக ஜெர்மனியை மாற்றி அதனை யாருடைய கட்டுப்பாட்டில் கொடுத்தது? யாருக்குன்னா ஆஸ்திரியாவுடன் கட்டுப்பாட்டில் தான் வந்து ஜெர்மனி இருந்தது. பின்னாடி தான் வந்து ஒருங்கிணைக்கப்படுது. இத்தாலியும் ஒருங்கிணைக்கப்படுகிறது, ஜெர்மனியும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு நாடாக மாறுகிறது. ரஷ்யாவின் பிரதம அமைச்சர் யார்? டேஷ் ரஷ்யாவின் தலைமையில் ஜெர்மானிய படைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை வலுப்படுத்தின. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வான் பிஸ்மார்க். இவர் தான் வந்து
ஜெர்மனியை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர். அதனால இந்த ஆட்டோவான் பிஸ்மார்க் என்பவர் வந்து ரொம்ப மிக முக்கியமானவர். அவர் பின்பற்றிய கொள்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தமும் இரும்பும் என்ற ஒரு வலுவான கொள்கையை பின்பற்றுகிறார். ஜெர்மனியை ஒருங்கிணைத்ததில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா இந்த ஆட்டோவான் பிஸ்மார்க். இத்தாலினா மாசினி, கவுர், கரிபால்டி இப்படின்னு வருவாங்க. ரஷ்யாவின் தலைமையில் ஜெர்மானிய படைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற பற்றிய கொள்கையை கூறியவர் யாருன்னா அதான் ஆட்டோவான் பிஸ்மார்க். இது எந்த கொள்கை என்று அழைக்கப்படுகிறதுனா ரத்தமும் இரும்பும் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மானிய ஒருங்கிணைவு ராஜதந்திர நகர்வுகளுடன் ஆஸ்திரியாவுடனும் பிரான்சுடனும் முரண்போக்கை கை கொண்டார் எனில் எந்த நாட்டிற்கு ஆதரவாக தலையிடா கொள்கை என்பதை உறுதி கொண்டார். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அப்போ ஜெர்மனியை ஒருங்கிணைப்பதில் வந்து முக்கியமாக வந்து ஆஸ்திரியாவுடனும் பிரான்சுடனும் கண்டிப்பாக நம்ம மோதணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ஆட்டோமான் பிஸ்மார்க்குக்கு ஏற்படுகிறது. ஆனால் அதனால ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு தலையிடா உடன்படிக்கை ஒருங்கிணைவு ஜெர்மனியை அடைய போரிடணும், ஆனால் எந்த நாட்டுடன் மட்டும் போரிட வேணாம் அப்படின்ட்டு ஒரு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டார் ரஷ்யாவுடன். ரஷ்யா ஆதரவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. வெறும் சொற்பொழிவுகளாலும் பெரும்பான்மை தீர்மானங்களிலாகவும் நெடுநாளைய பிரச்சனைகள் தீர்த்துவிட முடியாது. மாறாக அது ரத்தத்தினாலும் இரும்பினாலும் தான் வந்து சாத்தியமாகும் என்று கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவான் பிஸ்மார்க். அதனால தான் வந்து ரஷ்யாவை தவிர்த்து பிரான்சுடனும் ஆஸ்திரியாவுடனும் போரிட்டு ஜெர்மனியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் திட்டவட்டமாக இருந்தார். யாரு? ஆட்டோவான் பிஸ்மார்க். இதோட கண்டினியூ பின்னால நம்ம பார்க்கலாம். நன்றி.